இரவு 10 மணி சுமார் 10 மணி அளவில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு தூரத்தில் அவருடைய இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அவரை தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார்கள். இது கடும் கண்டனத்துக்கு உரியது. நெஞ்சை பதற வைக்கின்ற செயல். அவர் படுகொலை செய்கின்ற பொழுது அந்த வீதியில் இருக்கின்ற தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கின்றன. திட்டமிட்டு இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மற்றும் இந்த படுகொலைக்கு காரணமானவர் 55வது வார்டு தனலட்சுமியுடைய கணவர் சதீஷ் மற்றும் தனலட்சுமி இன்னும் பல பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வந்துள்ளன. இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல பேர் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தேடி வருகிறார்கள். ஆக திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள். விடியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய கழக தூண் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றியவர். அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலும் தொண்டலிடத்திலும் அன்பாக பழகி நன்மதிப்பை பெற்றவர். கழகத்திற்காக பாடுபட்டவர். எல்லா தேர்தல்களிலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி செயல்படக்கூடிய நல்ல தொண்டர். அவர் 2 முறை குண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்று சிறந்த முறையிலே பணியாற்றியவர். அப்படி கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டரை கொடியவர்கள் கொலை செய்து இன்றைய தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. தினந்தோறும் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது. இந்த கொலை குற்றம் செய்தவர் அந்த பகுதியிலேயே போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்டரி சீட் விற்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன. செய்திகள் வெளிவந்துள்ளன. இப்படி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். திரு சண்முகம் அவர்களை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்